2026ல உலகத்தோடைய அழிவு இந்தியால இருந்து ஆரம்பிக்க போது. அது மட்டும் கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்கள பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா பாபா வாங்கா 2026 பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும், அதையும் தாண்டி அவங்க 2025ல சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. 2026ல என்ன நடக்க போகுது அப்படின்னு கிளியரா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, பாபா வாங்கன்னா யார் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். இந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவங்க பல்கேரிய நாட்டை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு கண் பார்வை கிடையாது. கண் பார்வை என்னதான் இல்லைனாலும் இவங்களை யாரெல்லாம் டச் பண்றாங்களோ அவங்கள பத்தி இவங்க கரெக்டான ஒரு விஷயத்த அவங்களுடைய ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க எந்த அளவுக்கு இவங்க ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்க, இவங்க ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்டு தலைவர்களுமே வந்து இவங்க கிட்ட வந்து ஏதாச்சும் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட அதுக்கான டிசிஷன், அவங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு போவாங்க. அதையும் தாண்டி இவங்களுடைய வீடு இப்போ மியூசியம் ஆக்கப்பட்டிருக்கு. இவங்க உயிரோட வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் அந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டே வந்து இவங்கள பாதுகாத்திருக்கு. அவங்களுக்கான எல்லா செலவையும் போட்டு அவங்களே வந்து பாதுகாத்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பெருசா நடந்திருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட இப்பத்துலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1911ல தான் வந்து இவங்க பொறந்திருக்காங்க. கரெக்டா இவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது அவங்களுடைய ஏரியால வந்து பயங்கரமான ஒரு சூறைக்காத்து வந்து அடிச்சிருக்கு. இந்த காத்து அடிச்சதுல வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ஒரு வயல் பகுதியில. வயல் பகுதியில தூக்கி வீசப்பட்டுட்டு அப்புறமா எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த காத்துல எல்லா மண்ணும் வந்து இவங்க கண்ணுக்குள்ளார போயிருக்கு. இந்த மண்ணெல்லாம் கண்ணுக்குள்ளார போனதுனால இவங்களுக்கு பார்வை போயிட்டுருக்கு. என்னதான் கண் பார்வை போனாலும் இவங்களை யாராச்சும் டச் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபியூச்சர் பத்தின சில விஷயங்கள் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து அவங்க கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் நடக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பத்துல இருந்தா இந்த பாபா வாங்கா அப்படிங்கிறவங்க ஃபேமஸும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல இவங்களுடைய 2 பார்வை என்னதான் போனாலும் சரி, இவங்களுடைய 2 பார்வை போனதுக்கு அப்புறமா இவங்க உடல்ல இருக்கக்கூடிய மத்த சென்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பல பேருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. குறிப்பா அவங்க சொன்னதுல பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வாரா இருக்கட்டும், ட்வின் டவர் ஃபாலா இருக்கட்டும், மிடில் ஈஸ்டில் ஐசிஸ் ரைஸ் ஆன விஷயமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை வந்து இவங்க முன்னாடியே முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து யூஎஸ்ல பிரசிடென்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. யார் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபாமாவை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒபாமாலாம் பிறக்கிற ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க சொல்லுவாங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க. அது அவங்களால வந்து சொல்லவும் முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபியூச்சர்ல நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை, அடுத்து 4 நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லிடலாம். அதை வந்து மக்கள் வந்து நம்பவும் செய்வாங்க. ஆனா அவங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்காங்க. அத்தனை நூற்றாண்டுல இருந்து இந்த நூற்றாண்டுல நடக்கக்கூடிய இவ்வளோ டிஜிட்டலா நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதை பத்தி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருந்தா அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அவங்களுக்கு சரியா புரியவும் செஞ்சிருக்காது. ஸோ டிஜிட்டலாக நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இதை பற்றிலாம் அவங்களால வந்து அந்த டைமில் வந்து அவங்களாலையும் நரேட் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்திருக்கும் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதை மூலிமா ஒரு விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக இந்திரா காந்தியை பற்றியே இவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. தீக்கு நடுவில் ஒரு ஆரஞ்சு கலர் சேலை வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது அடுத்த ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ பாபா வாங்கா சொன்ன இந்த ஒரு விஷயம் இந்திரா காந்திக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இப்போ நடக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்துல கம்பேர் பண்ணி அப்படியே அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பல நாட்டு தலைவர்களா இருக்கட்டும், ராணிகளா இருக்கட்டும், ஏதாச்சும் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா பாபா வாங்கா கிட்ட போயிட்டு தான்
கேட்பாங்க. அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன கேட்டு அப்படிங்கிறத வந்து அவங்க செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே உங்களுக்கு பாபா வாங்கன்னா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இல்லையா? அதை பற்றியும் உங்களுக்கு இப்போ ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தபடியாக இவங்க 2026ல் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அவன் யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், எப்படி அவன் அவனுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிஷின் தான் வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாபா வாங்க 2026 பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஏஐ வச்சு தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பல பேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏஐ வந்து அந்த அளவுக்கு நம்ம கூட வந்து ஒன்னோட ஒன்று ஆயிடுச்சு. அதையும் தாண்டி பல பேருமே இந்த ஏஐ திருமணம் செஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ஏஐ தான் வந்து பாபா வாங்க அப்பயே கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று நடக்க போது. இந்த வார்ல பாப்புலேஷன் கம்மியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல் 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யூரோப்பில் ஆல்ரெடி வார்கள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இந்த வாரோட கனெக்ட் ஆகி தான் இந்த 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 3ஆம் உலகப் போர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாச்சும் நம்ம இருக்கோம் இல்லையா, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் வில் ரைஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த விளாடிமிர் வில் ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு உச்சத்தில் வந்து நிற்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா புட்டின், அவருடைய பேருக்கு முன்னாடி விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அதாச்சும் விளாடிமிர் புட்டின் அப்படிங்கிறது தான் அவருடைய பேரும். ஸோ அவரு தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுகள் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாபா வாங்க முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த 2026ல் இத்தனை விஷயங்களும் அவங்க அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக குழந்தைங்க வந்து பிறக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இது நடந்திருக்கு இல்லையா, பிரேசிலில் இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தது. கரெக்டாக ஐவிஎஃப் மூலயமா இந்த ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்திருந்தாங்க. அவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் ஒரு பிக் வார் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பிக் வார்ன்றது வந்து 2025லையும் சொல்லியிருக்காங்க, 2026க்குமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2025ல வந்து நடந்துட்டு தான் இருக்காங்க, வார் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது அந்த அளவுக்கு பெருசாக பூம் ஆகலாலும் அவங்க சொன்ன மாதிரியான ஒரு வார் வந்து அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியாக ஒரு மனுஷனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 100 வருஷம் தான். ஆனால் இந்த 100 வருஷம் அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி அவங்க வாழ்வாங்க, அது நார்மலாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன சில விஷயங்கள் நடக்கும் செஞ்சிருக்கு. தென் கேன்சருக்குமே வந்து மெடிசன் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாமே 2025ல் நடந்தும் இருந்தது. இவங்க அது மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் இப்போ மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்து வீனஸ் அண்ட் மார்ஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போவே இந்த கிரகங்களுக்கு இடையான கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அந்த வகையில் இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயமும் கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா ஐஸ்லாம் உருகி தண்ணியுடைய மட்டம் இந்த உலகத்தில் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியாக இஸ்லாமுக்கு மாறுவாங்க. அந்த ஒரு யூரோப்பில் அதிகப்படியாக இந்த இஸ்லாம் சார்ந்த மக்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் எல்லாம் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏஜ் மட்டும் கிடையாது, டிசீஸையுமே நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள், நமக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா நம்ம ரிவர்ஸில் போயிட்டு அந்த டிசீஸ்லேருந்து நம்ம முன்கூட்டியே நம்மளை காப்பாற்றிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் சன் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு பகல் டைமில் சன் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயுமே சன்னை வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம், ஆல்ரெடி நம்ம வேர்ல்டில் வார்லாம் நடக்கும், அது ஓகே. ஆனால் அடுத்த கட்டமாக இந்த வேர்ல்டுக்கும் மார்ஸுக்கும் வந்து வார் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இது மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான விஷயங்களை அவங்க ப்ரெடிக்ட்
பண்ணியிருக்காங்க. நீங்க பாபா வாங்கா ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் குறிப்பா 2026ல என்ன மாரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.